பாட்டி ட்ரெயின் எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என் சேனலில் பேரண்டிங் டிப்ஸ் தமிழில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சரண்யா, சைல்டு ஆடிசன் கவுன்சிலர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பாட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை நம்ம வந்து குழந்தையா இருக்கிற காலத்தில் வந்து காலில் உட்கார வச்சு தானே பாட்டி ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுவும் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கிட்டலாம் பண்ணுவாங்களே. இப்போயே அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதாவது பாடியில் பை நேச்சராகவே ஒரு சிக்னல் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். அந்த சிக்னல்லாம் எப்போ கொடுக்கும், நான் இப்போ தான் வந்து பாட்டி ட்ரெயினிங் ரெடி ஆகிட்டேன், எனக்கு இப்போ தான் வந்து மோஷன் போக தெரியுது அப்படின்னு எப்போ வரும்னா 18 monthsலேருந்து 3 yearsக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தை நம்ம பண்ணமே, நம்ம நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸும் கூட. சக்ஸஸ்ஃபுல் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு காலில் உட்கார வச்சு 3 மாதம் 4 மாதம் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போயிருந்துருக்கும். நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. சக்ஸஸ் ரேட்டும் கம்மியும் கூடயா. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. பட் நீங்கள் காலில் உட்கார வச்சு நீங்கள் வந்து குழந்தைய ட்ரெயின் பண்ணலாம். எந்த ஏஜில் நீங்கள் வந்து பழக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங், பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சில சயின்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 18 months, அதாவது 1.5 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் 1.5 வயசுக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் நான் சொன்ன மாதிரி பை நேச்சராகவே அந்த நேச்சுரல் சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் குழந்தைக்கு தெரியும் நம்ம என்னவோ பண்ணணும், பாட்டி ட்ரெயின் பாட்டி போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் குழந்தைக்கு தெரிய வரும். அது எப்போ தெரிய வரும்னா 18 மாதத்துக்கு அப்புறம் தான். 1 வயசில் குழந்தை எப்படி நடக்குதோ, 3 மாதத்தில் எப்படி குழந்தை நல்ல கலர் திங்ஸ்லாம் பார்க்குதோ, 1 வயசுக்கு மேலே எப்படி பேசுதோ, அது மாதிரி அதுக்குன்னு ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இந்த பாட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு மைல்ஸ்டோன் இருக்குது. அது வந்து 1.5 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். குழந்தைய பொறுத்து எந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் வளருது அப்படிங்கிற பொறுத்தும் இருக்குது. 3 வயசுக்குள்ள வரைக்கும் குழந்தையோட ஃப்ளோவை பொறுத்து நீங்கள் 18 மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ள வரைக்கும் நீங்கள் இந்த பாட்டி ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 3 ரூல் இருக்குது. சேம் டைம், சேம் பிளேஸ், சேம் வேர்ட். சேம் டைம்னா என்ன அப்படின்னா, டெய்லி நீங்கள் வந்து பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் பேபி எழுந்ததுக்கப்புறம் அந்த பாட்டி சீட்டில் உட்கார வச்சு பழக்கிறது. டெய்லி ஒரே டைமுக்கே இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ பாட்டி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சேம் பிளேஸ், எப்பயுமே ஒரே இடத்துல தான் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைனிங் டேபிள் எதுக்கு வச்சுருக்கோம், அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தைக்கு தெரியும், ஓகே அம்மா சாப்பாடு விட்டு போகிறாங்க. பெட்ரூம் கொண்டு போகும்போது அம்மா தூங்க வைக்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த பிளேஸுக்கு கொண்டு போகும்போது நம்மளை வந்து பாட்டி பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னு குழந்தை வந்து அலர்ட் ஆகிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கும். அதனால வந்து சேம் பிளேஸ் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து சேம் வேர்ட். வீட்டில் நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா கூட பாட்டி அப்படின்றதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, பாட்டி யூஸ் பண்ணலாம், சுசு யூஸ் பண்ணலாம், பூப்புன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு வேர்டை வந்து நீங்கள் போட்டு தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த ஒரே வேர்டு தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை வந்து குழந்தை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பாட்டி பண்ண போகிறாங்க, அப்போ அம்மா இல்லை வேறு யாரோ இருக்காங்கன்னா அவங்க வேறு வேர்டை போட்டு கேட்கும்போது குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியாது. ஓகே, ஸோ இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். சேம் டைம், சேம் பிளேஸ், சேம் வேர்ட். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, பேனிக் ஆகக்கூடாது. உனக்கு பாட்டி வருதா வெயிட் பண்ணி உன்னோட சீட்டை நான் எடுத்து வரேன் அப்படின்னு பேனிக் ஆகிடாதீங்க. நீங்கள் வந்து பேனிக் ஆகி ரொம்ப ஓவராக கத்தும் போது குழந்தை இமீடியட்டாக அந்த ஒரு சைனை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. குழந்தைக்கு தானாகவே தெரியும், ஓகே நம்ம பாட்டி வருது, நமக்கு வயிறு என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு. அவங்க வந்து சைன் நம்ம கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோ இல்லைனா வார்த்தைகளால் சொல்லும் போதோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அம்மா வந்து ட்ரே எடுத்து வரேன், அதை எடுத்து வர, உன்னை தூக்கிட்டு போகிறேன், உன்னோட பேண்டிஸை கழட்டுறேன் அப்படின்னு பேனிக் ஆனீங்கன்னா குழந்தை வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, சீச்சி ஒரே ஸ்மெல் அடிக்குது, சீச்சி அப்பி அழுக்கு டஸ்ட், இந்த மாதிரி
சி நல்லா இல்லை அந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவாக நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சரி வேர்ட்ஸும் சரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எப்பயுமே இருக்கக்கூடாது. ஸோ குழந்தை என்ன ஃபீல் பண்ணுன்னா, ஓ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை அம்மா வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, நம்ம இனிமேல் மறைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து குழந்தை இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் பிளேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்பர் பிளேஸில் தான் வந்து அந்த பாட்டி சீட்டை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாட்டி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அவங்க என்ன உணர்றாங்கன்ற சொல்ல வைக்கணும். லைக் நம்ம திங்க் பண்ணுவோமே, நம்ம போய் கமோடில் உட்காந்ததுமே வயிற்றில் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும், புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து குழந்தைக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். உனக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கா, ஸ்டொமக் ஏதோ பண்ணுதா, ஸ்டொமக்கில் எது பண்ணிகிட்டு இருக்கா, ஓகே இது வந்து நார்மல் தான், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு தலையை தேய்ச்சி விடலாம். அவங்கள வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் காமாக ட்ரை பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசு, என்னவோ நமக்கு நடக்குது, என்னவோ புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஸோ அதை வந்து நீங்களே வந்து ஓ இது பண்ணுதா அது பண்ணுதா, நார்மல், கவலைப்படாத, அம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கதை மூலியமாவோ இல்லை ஒரு பாட்டு மூலியமாவோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு காம் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து மேஜர் சைன் என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும் குழந்தைக்கு. ஸோ அப்போலேருந்து நீங்கள் அதாவது 18 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து உங்கள் குழந்தைய வந்து இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வா, இல்லைனா உனக்கு பசிக்குதா, இல்லை தண்ணி குடிக்கணுமா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு மேஜரான சைன் அப்படின்னு அர்த்தம். பாட்டி ட்ரைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் திங் வந்து டாய்லெட் போகிறது, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது, பாத்ரூமில் போகிறதா வந்து ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. நம்மளும் போவோம், நம்மளும் அங்கே போய் உட்காந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருக்கும். தேர்ட் திங் வந்து டயப்பர் போடுறது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் டயப்பர் போடும்போது சினுங்கிறது, அடம் பிடிக்கிறது, வேண்டான்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஃபோர்த்து திங் வந்து பேண்டீஸு இல்லைனா அண்டர் வேர் என்ன போட்டிருக்கீங்கன்னா அது கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சைன்ஸ் வந்து உங்கள் பேபி சொல்ல ட்ரை பண்ணுறது, அம்மா நான் வந்து பாட்டிக்கு ரெடி ஆகிட்டேன், எனக்கு வந்து பாட்டி ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் திங் என்ன, நம்ம ஃபோக்கஸ் இதெல்லாம் ஓகே, எப்படி வந்து பாட்டி ட்ரெயின் பண்ணலாம், காலில் உட்கார வச்சு பண்ணலாமா, இல்லை அதுக்குன்னு ப்ராப்பர் அதாவது எக்யூப்மெண்ட் வாங்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு காலில் உட்கார வச்சு பண்ணுறது ஓகேனா நீங்கள் பண்ணலாம். பட் ஒன் திங், நீங்கள் எப்போ பாட்டி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, காலில் உட்கார வச்சுன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதான் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த பேபிக்கு தெரியும். இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லைனா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல நம்ம காலை உட்கார வச்சு பாட்டி ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் பிட் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டைம்லலாம் யூஸ் பண்ண அந்த ஸ்டூல் மாதிரி ஒன்று கப் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை அதில் உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டி பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஃப்ளஷ் பண்ணுவோம். அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் டைரெக்டாக அந்த சீட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சீட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அந்த சேர் மாதிரி இருக்குல்ல அதுவுமே வாங்கிக்கலாம். அந்த காலத்தில் வந்து இந்தியன் டாய்லெட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த சேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் பேபி வந்து அதுலேயும் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்விட்ச் ஓவர் அந்த கமோடுக்கு மேலே வைக்கிற சீட்லேயுமே எது வேணாலும் பேபியோட கம்ஃபர்ட் என்னவோ அதுதான் வந்து நீங்கள் வந்து போகலாம். நீங்கள் இன்கேஸ் சப்போஸ் அந்த ஸ்டூல் சேர் இருக்குல்ல, பாட்டி சேர் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் ஒரு பிளேஸில் பர்டிகுலர் பிளேஸில் தான் நீங்கள் வைக்கணும். குழந்தை போகிற இடத்துக்குலாம் நீங்கள் தூக்கிட்டு ஓடக்கூடாது. இப்போ ஹாலில் வைக்கிறீங்க, உங்களுக்கு அதான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஹாலில் அதே இடத்துல வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் நம்ம இப்போ பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக ஜாலியாக சொல்லாமல் இப்போ பார்ட்டி பண்ண போகிறோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சீட்டில் வந்து உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு நீங்கள் சொல்லணும், ஓகே உனக்கு வயிறு இந்த மாதிரி பண்ணுதா, ஓகே ஆல்ரெடி அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. இன் கேஸ் பண்ணலை அப்படின்னா நோ ஒரிஸ், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, உனக்கு இப்போ வரலையா, ஓகே நம்ம அப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர நீ ஏன் இப்போ பண்ணல, இப்போ நீ போயிருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் பாட்டி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு 3 days 4 daysல 4th day என்ன பண்ணாங்க தெரியாமல் அவங்கள மீறி போயிட்டாங்க வேறு இடத்துல அப்படின்னா கத்தாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. இது வந்து மேஜராக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க. ஓ இப்போ நீ பண்ணிட்டியா, அம்மா கிட்ட சொல்ல முடியல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நாளையிலேருந்து நம்ம பாட்டி சீட்டில் போகலாம், ஓகேவா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 daysல ஈஸியாக வந்து பாட்டி ட்ரெயின் உங்கள் குழந்தைய பண்ணிடலாம். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாட்டி ட்ரைனிங்க்கும் பெட் வெட்டிங்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பாட்டி ட்ரைனிங் வந்து குழந்தைங்க மலம் போக வைக்கிறது, அதாவது
மோஷன் பூப்புன்னு சொல்லுவோம்ல அதை போக வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து பாட்டி ட்ரெயின் சொல்கிறது. வேறஸ் பெட் வெட்டிங்கிறது டிஃப்ரெண்ட். யூரின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது யூரின் ட்ரீமில் அந்த மாதிரி நடு தூக்கத்தில் வந்து பாஸ் பண்ணுறதா வந்து பெட் வெட்டிங். அது வேறு, இது வேறு. பாட்டி ட்ரெயின் வந்து ஸ்கூலில் ப்ளே ஸ்கூல்லையோ சரி, இல்லைனா எல்கேஜி யூகேஜி நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே பாட்டி ட்ரெயின் பண்ணிட்டு வர குழந்தை எதிர்பார்ப்பாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து மேம்கிட்டயோ இல்லை ஹெல்ப்பர்கிட்டயோ போய் எனக்கு மோஷன் வருது நான் போகணுன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் குழந்தைய ரெடி பண்ணி வைக்கிறது தான் வந்து பாட்டி ட்ரெயின். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.